ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2661. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி பெயிண்டட் ரோ ஆர் காலம். ஓகே, ஸோ யூ ஆர் given a zero indexed array ARR and then m cross n integer matrix MAT. ARR and MAT both contains all integers in the range 1 to m cross n. Okay, so return the smallest integer I at which either a row or a column will be completely painted in the MAT. சரியா? ஸோ என்னன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அரேயோட சைஸ் 4னா அந்த 4 நம்பர்ஸ் தான் இருக்கும் மேட்ரிக்ஸில். அரேல 1லேருந்து 4குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் தான் விதவுட் எனி டூப்ளிகேட்ஸ். இப்போ இங்கே வந்து சைஸ் 9னா 1லேருந்து 9குள்ளார நம்பர்ஸ் இருக்கும். அதே நம்பர்ஸ் வந்து இங்கே ஷஃபிள் ஆகி மேட்ரிக்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே 1 பார்த்தேன் அப்படின்னா 1 பெயிண்ட் பண்ணிடுவேன். அடுத்து 3 பார்த்தேன்னா 3 பெயிண்ட் பண்ணிடுவேன். அடுத்து 4 பார்த்தேன்னா 4 பெயிண்ட் பண்ணுவேன். 4 நான் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதர் ரோ ஆர் காலம் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் எந்த இண்டெக்ஸில் வரும்போது அது ஃபுல்லாச்சோ அந்த இண்டெக்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணணும், செகண்ட் இண்டெக்ஸ். சரியா? அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பெயிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 8 பெயிண்ட் பண்ணுறேன், அப்புறம் 7, அதுக்கப்புறம் 4. ஓகே, ஃபஸ்ட்டு 8, 2, 8, 7, அதுக்கப்புறம் 4 பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலம் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் வந்து 3, அதுதான் ஃபைனல் அவுட்புட். சரியா? ஸோ இது ப்ரிட்டி சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின் தான். ஏன் மீடியமில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைன். அப்ரோச் வந்து என்னென்னா, திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, let me do it for 8, 7, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்குற அரே அண்ட் இதான் வந்து கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, நான் எந்த ரோ எந்த காலமில் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த ரோ எந்த காலமில் வந்து அந்த பர்டிகுலர் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் டைமில் வந்து எனக்கு தெரியணும். அதுக்காக வந்து நான் ஒரு மேப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆஃப் இன்டிஜர் அண்ட் இன்டிஜர் அரே. ஓகே, ஸோ வாட் இட் டெல்ஸ்னா 4 வந்து 0,0ல் இருக்குது, 3 வந்து 0,1ல் இருக்குது, 11 வந்து 2,1ல் இருக்குது, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கீ வந்து இன்டிஜரு, வேல்யூ வந்து இன்டிஜர் அரே விச் டெல்ஸ் அந்த நம்பர் வந்து எந்த ரோ எந்த காலமில் இருக்குது இந்த மேட்ரிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு 2 அரே கிரியேட் பண்ணுறேன், செப்பரேட் அரேஸ். ஓகே, ரோ அரே ஒரு காலம் அரே. ஸோ ரோ அரேயில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது? 1, 2, 3 ரோஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 சைஸ் 3 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் காலம் அரேன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் எத்தனை காலம் இருக்குது? 1, 2, 3, 4 காலம்ஸ் இருக்குது. ஓகே, சைஸ் ரோஸ் எத்தனை ரோஸ், காலம் எத்தனை காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வாட் இட் டஸ் அப்படின்னா, நான் இங்கே ஒரு நம்பர் பார்க்க அந்த நம்பர் எந்த ரோவில் இருக்குது எந்த காலமில் இருக்குன்றதை வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ நான் 1 எடுத்துக்கிட்டீங்க, 1 ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 பார்க்குறேன் அப்படின்னா 1 வந்து ஃபர்ஸ்ட்டு ரோவில் 0th காலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு நம்பர் பார்த்துட்டேன், 0th காலமில் ஒரு நம்பர் பார்த்துட்டேன் அப்படின்னு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் 12 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் அப்போ ஒரு நம்பர், இந்த ரோவில் ஒரு நம்பர் பார்த்துருக்கேன், செகண்ட் ரோவில் 4th காலம், 3rd காலம், ரைட். அப்புறம் 4 0th ரோவில் 0th காலம், 0th ரோவில் 0th காலம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த காலம் ஆல்ரெடி நான் 2 நம்பர் பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு நம்பர் பார்த்தா ஐ ஹவ் அச்சீவ்டு மை ரிக்வயர்மெண்ட். ஓகே, 4 முடிஞ்சிச்சா? 5 பார்த்தீங்கன்னா 0th ரோவில்
இப்போ 0th ரோவில் 2 நம்பர் பார்த்துருக்கேன். 0th ரோவில் செகண்ட் காலம். ஓகே, அப்புறம் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரோவில் 0th காலம். ஓகே, விச் மீன்ஸ் இது வந்து 3 அச்சீவ் ஆயிடுச்சு. இதில் வந்து காலமில் வந்து ரோஸ் எத்தனை ரோஸ் இருக்கோ அது அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இல்லை ரோஸில் வந்து எத்தனை காலம் இருக்கோ அது அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, ஐ எம் டன் வித் மை கம்ப்யூட்டேஷன். ஸோ நான் எங்கே எந்த இண்டெக்ஸில் இருக்கணும் அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன் ரிசல்ட்டாக. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக. ஏன்னா காலம் 3 அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா 0th இண்டெக்ஸில், அதாவது அப்போ இதுதான் 0th காலம், இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். 0th காலமில் 3 நம்பரையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரோவில் வந்து எதனா ஒன்று 4 அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு ரோ, இந்த ரோ வந்து 4 அச்சீவ், இங்கே 4 அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கிற 4 நம்பர் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த நம்பர்னால தான் வந்து நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இண்டெக்ஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேப் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆஃப் இன்டிஜர் அண்ட் இன்டிஜர் அரே. ஸோ அந்த மேப்பில் வந்து இன்டிஜர் வேல்யூ அண்ட் அதோட இண்டெக்ஸ் i, j, எந்த i அண்ட் ஜேயில் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 அரே கிரியேட் பண்ணுறேன், ரோ அரே ஆஃப் சைஸ் ரோ அண்ட் காலம் அரே ஆஃப் சைஸ் காலம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அரேவை நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஒவ்வொரு நம்பரும் நான் பார்க்க அந்த நம்பரை வந்து மேப்லேருந்து எடுத்து அந்த நம்பர் எந்த ரோவில் இருக்குது, எந்த காலமில் இருக்குது, அந்த ரோவில் வந்து இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், அந்த காலமில் இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ண அப்புறம் ரோ வந்து காலமோட நம்பர் அச்சீவ் பண்ணாலோ இல்லை காலம் வந்து ரோ நம்பர் அச்சீவ் பண்ணாலோ அந்த இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுவேன் ரிசல்ட்னு சொல்லிட்டு. ஓகே, தட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது சிம்பிள் கோடு நான் அடித்தது. இதை விட ஆப்டிமைஸ்டுன்னு சொல்ல முடியாது, மேபி ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அரே ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரீக்வன்சி அரேவும் யூஸ் பண்ணலாம், சம்திங் லைக் திஸ். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி அரேயில் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு அரே தானே இது ஆக்சுவலாக. 1 வாட் ஒரு okay, so you can do something like this, right? 2D array maybe. ஒன்று வந்து என்னது, எத்தனை ரோஸ் இருக்கோ, இல்லை 2 காலம்ஸ், 2 ரோஸ் தான் இருக்கணும். அண்ட் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னா அரே டாட் லென்த் காலம்ஸ் வேணும். கரெக்டா? அது எப்படி இருக்கும்னா, இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் இருக்கா. ஸோ இட் வில் பி சம்திங் லைக் இப்படி இருக்கும். 0,0,0,0 0,0, okay. So this represents number 1. number 1 வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா 0,0ல வந்திருக்கு. number 2 வந்து 1,0ல வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 0th காலமில் வந்திருக்கு. ஓகே, நம்பர் 3 வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் வந்திருக்கு. நம்பர் 4 வந்து 0th ரோ ஃபர்ஸ்ட் காலமில் வந்திருக்கு. ஸோ 0th ரோ 0th காலமில் வந்திருக்கு நம்பர் 1. நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம். நம்பர் 3 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். நம்பர் 4 0th ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அரே இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணால் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒரு ஐடியா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யூ. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big O of n cross m, because we are iterating the entire array, இல்லை array dot length. ஓகே, entire matrix or array dot length, big O of m cross n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big O of m cross n and இந்த ரெண்டு array which is again plus big O of m plus n. இது வந்து big O of m cross n plus big O of m plus n. Okay, that's it.
if you submit it, it will submit at 25 ms, which is acceptable தான். அதை விட எஃபிஷியன்ட் சொல்யூஷன் அதே ஸ்பேஸ் மட்டும் கம்மியாக எடுத்திருக்கோம், பட் சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் acceptable. Okay, so that's it for today. Let's meet you again with tomorrow's problem. Thanks for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன் அப்கமிங் டேஸில் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் how an array works, how an hash map works, how a set works, and how a priority queue நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ how priority queue works, ஸோ priority queueோட டிசைன், ஸ்டாக், queue, linked list, ஸோ அது எல்லாமே வந்து அதோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து we will try to post. We will definitely do that, okay, in upcoming days or weeks probably. Yeah, thank you all. Bye bye.